ஹாய் மக்களை, குட் மார்னிங், வணக்கம். வாங்க. 2 நாள் ஆயிடுச்சு. ஆனால் நேற்று வீடியோ எடுத்துங்க போடல. கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலையில் வந்துருச்சு. அதனால் வீடியோவை போட முடியல. ஒரு தடப்புடலான கார சட்னி மாதிரி செய்யலாங்க. வாங்க. அதுக்கு தேவை இருக்கிறது 4 தக்காளி எடுத்து வச்சுருக்கிறேங்க. பூண்டு ஒரு 10-12 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கிறேன். 4 நம்ம செடியில் விட்ட 2 பச்சை மிளகா, 2 வரமிளகா செடியில் விட்டது. காரம் அதிகமாக இருக்கும். பூண்டு, சின்ன வெங்காயம். இது நம்ம ஒரு டக்குன்னு நம்ம வீட்டில் இருக்கும்போது செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மெத்தடில் மாவு பாருங்கள். நம்ம மிக்சியில் போட்டு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறோம்ப. டக்குன்னு அர்ஜென்ட் மாவு இருக்கும்போது நம்ம என்ன செய்கிறதுன்னு சொல்லிட்டு யோசனை பண்ணிகிட்டே இருக்கோம் இல்லைங்களா? இன்றைக்கி என்ன சமையல் செய்கிறதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது இப்போ டக்குன்னு நமக்கு கோதுமை வீட்டில் இருந்தால், ரவை இருந்தால் கொஞ்சோண்டு கோதுமாவே நம்ம கரைச்சி ஊற்றி தோசை ஊற்றும் போது கொஞ்சம் வளவளத்தன்மை இருக்கும். அது சில பேர் பிடிக்கும், சில பேர் பிடிக்காது. அதே கொஞ்சம் ரவை மிக்ஸ் பண்ணிட்டோம்லான்னா நல்லா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு நமக்கு தோசை நல்லாயிருக்கும். இப்போ அதே மாதிரி தான் அரிசி மாவு நம்ம நைட்டே ஊற வச்சுட்டோம்ப. காலையில் என்ன பண்ணேன், அது மழை பெஞ்சிருந்தால ஒன்றும் பொங்கு வரல. இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சோண்டு அரிசி, பச்சரிசியும் உளுந்தும் எக்ஸ்ட்ரா போட்டு காலையிலே கரைச்சி வச்சுடுங்க. சரி போச்சு. இப்போ அது எல்லாமே நமக்கு வீட்டில் நான் சொல்லிகிட்டே இருப்பேன். எப்போ பார்த்தாலையும் நம்ம ரெஸ்ட் டைமில் ஏதாவது செஞ்சிடலாம்னு சொல்லிட்டு, அதே மாதிரி இப்போ நமக்கு டக்குன்னு ஏதாவது ஒன்று வேலை ஆகணும், பிள்ளைங்க ஸ்கூல் போகும், அந்த மாதிரி இருக்கும்போது டக்குன்னு செய்கிறது இது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. ஆனால் நமக்கு இப்போ எந்த வகையிலையும் இந்த சட்னி சாப்பிட்றதுனால நமக்கு டேஞ்சர் இருக்குதுன்னு நம்ம நினைக்கவும் முடியாது. இது நம்ம வீட்டில் டக்குன்னு இதில் ஏதாவது நம்ம மிக்ஸ் பண்ணுறோம்ல அப்படின்ற சொல்கிற அளவுக்கு மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். எனக்கு வச்சு டிக்கெட் சூடு பண்ணிக்கலாங்க. நான் நைட்டு கண்ணை முன்ன கூட தூக்கம் இல்லைங்க. விடிய 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 இடி மின்னல் டமாடமான அப்படியே கொஞ்சம் ஏதாவது இந்த என்னாட்டம் ஒரு டெம்பரவரி கேஸுங்க. டெம்பரவரின்னா பயந்துட்டு, இந்த இடி மின்னலுக்கெல்லாம் பயந்துட்டு நடுங்குறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இருக்கும்போது கூட யாராவது ஒருத்தர் தம்பி அங்கே இருந்தாங்களான்னா அது தெரிஞ்சிக்காதுங்க. நம்ம ஒண்டியே இருந்தால அப்படியே தலையிலே இறங்குற மாதிரி கண்ணு முழிச்சா கண்ணு பளிச்சுன்னு அவ்வளோ ஒரு இந்த இடி மின்னலுக்கு ஒரு பவர் நைட் அப்படி இருந்ததுங்க. விடிய விடிய தூக்கம் இல்லை. ஆயில் விட்டுக்கலாங்க. இந்த பூசணி விதை இது நல்லா இருக்குது. இதை உரிச்சு எடுத்துக்கலாம். அதனால் இந்த இடத்துல இது எப்போவுமே நீங்கள் எங்கே பார்த்துருப்பீங்க, இது என்னடா புதுசாக இந்த பம்பில் போட்டுருக்காங்க. கிராமத்தில் பார்த்தீங்களான்னா கல் அடுப்பு இருக்குது இல்லைங்களா, மண் அடுப்பு, இந்த மாதிரி செய்கிற இடத்துல சென்டரில் இப்படி போட்டு விட்ருவாங்க. அது போட்டு விடும்போது நமக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும். பதமாக அது உரிச்சி சாப்பிட்றதுக்கு ஒரு பதமாக எதமான்ற மாதிரி சூப்பராக இருக்குங்க.
இதை வந்து நம்ம கொரகொரப்பாக தான் அரைச்சி செய்ய போகிறோம். கொஞ்சோண்டு நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். இதில் கடலப்பருப்பு நம்ம அதிகமாக போடணுன்னு அவசியம் இல்லைங்க. இந்த சும்மா சாங்கிட்டுக்கு, ஏன்னா நமக்கு தக்காளியும் இந்த சின்ன வெங்காயம் பூண்டு தான் இது ஃபேவரட். கொஞ்சம் சீரகம் அதுலேயே இருக்குது, நம்ம கடுகு உளுத்தம் பருப்புலேயே கலந்து வச்சுருவேன். கொஞ்சம் சீரகம், சோமெல்லாம் நமக்கு ஆப்ஷன் தாங்க, போடுறதும் போடாததும் அது நம்மளோட சாய்ஸ் தான். கருவேப்பிலை நம்ம செடியில் இருந்தது. பூண்டு இது மிளகாய் போட்டுக்கலாம். இது சின்ன தேங்காய் போட போகிறது இல்லைங்க. புளியும் வந்து நமக்கு தேவையாக இருந்தால் போடலாம், இல்லை சின்ன போடணுன்னு அவசியம் இல்லைங்க. நான் இது தக்காளி கொஞ்சம் காரசாரமாக இருக்கிறதுனால போட்டு தோசை, இட்லி, சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலையும் தொட்டுக்கலாங்க. சிக்கன் சூடாகிடுச்சு, அதெல்லாம் இதை ஆஃப் பண்ணு. நமக்கு தேவையாக இருக்கிறது கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாங்க. ஒரு அரை ஸ்பூனுக்கு மல்லித்தூள், கொஞ்சோண்டு மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. அவ்வளோதான். தேவைக்கேற்ற அளவுக்கு கல்லுப்பு, இது வணக்கி சட்னி போட்டு நான் வந்து தோசைக்கு தாங்க, தோசையா இட்லியா, ஆனால் தோசைக்கு வேணும். தோசைன்னா கொஞ்சம் அது கொஞ்சம் தண்ணி கம்மியாக எடுக்கும், இட்லின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக எடுக்கும். அதனால் திக்கர்ஸை வந்து வடிகட்டிக்கலாங்க. வாங்க, இப்படி வெந்திருக்காங்க, பார்த்துடலாம். தண்ணி விட்டு தக்காளி நல்லா மஞ்சிடுச்சுங்க.
வந்து இறக்கிட்டு இது கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஆற வச்சு நம்ம மிக்சியில் போட்டுக்கலாங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு ஃபேன் காற்றுல ஆற வச்சிடலாம். பாருங்க, குறைப்பாக நம்ம அரைச்சிட்டோம் பார்த்தீங்களா. குறைப்பாக ஒரு ஓட்டு. இது தாளிக்கிறது நம்ம ஆப்ஷன் தாங்க, தாளித்தா நல்லாயிருக்கும். பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு ஏதாவது இப்போ அர்ஜென்ட்டாக நம்ம இதுதான் செஞ்சு முடிஞ்சது இப்போ அப்படின்னு நினச்சோம்னா நம்ம கொஞ்சம் தாளித்து கொடுத்துட்டோம்லன்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. குழந்தைங்க மத்தியானம் சாப்பாட்டு கூட அப்படியே பிசைந்து சாப்பிடலாம். நம்ம நைட்டில் கொஞ்சம் ஏதாவது வந்து முடியல அப்படின்னும் போது நான் ஒரு 2 தக்காளி இருந்தால் கூட போருங்க. 2 பேர் இருந்தால் 2 தக்காளி, ஒரு 5 பூண்டு, ஒரு 10 பல் சின்ன வெங்காயம், இல்லையா பெரிய வெங்காயம் இருந்தால் ஒரு 2 வெங்காயம் கட் பண்ணி இப்படியே சும்மா லைட்டாக வதக்கி விட்டு ஒரு குறைப்பாக அரைச்சி எடுத்துங்களேன்னா அவ்வளோதாங்க. இட்லி தோசைக்கு சூப்பரான நமக்கு சட்னி ரெடி ஆகிடும். இதுக்கு வந்து நம்ம யோசனை பண்ணிவிட்டு என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக மழை பிச்சுட்டு உட்காந்துருக்கோம் இல்லைங்களா. இதெல்லாம் ஒரு சிம்பிளான மெத்தடு தாங்க. கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். நம்ம வந்து தாளிப்பொடகம் போட்டு தாளிச்சு விட்டுடலாம்னு சொல்லிட்டு தாளிப்பொடகம் இருக்குதுங்க. நம்ம போட்டது எல்லாம் தீந்துருச்சு. பொடியாக வச்சது ஒரு 2 பாக்கெட்டு இருக்குது. அதில் ஒரு பாக்கெட்டு நம்ம வீட்டில் தீந்துருச்சு, எடுத்துகிட்டு வந்துட்டேன். காலியாகிடுச்சு, கொஞ்சம் தான் இருக்குது. அதனால் ஒரு பாக்கெட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நேற்று வந்து வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சுங்க. வெண்டைக்காய் புளி குழம்பு வச்சு சாப்பாடு செஞ்சு தயிர் பச்சை போட்டு அப்பளம் போட்டுங்க. அவ்வளோதான். அதையே வந்து காலையிலையும் சாப்பிட்டு மத்தியானத்துக்கு எடுத்துகிட்டு போனேங்க. மத்தியானம் சாப்பிடலாம், கொஞ்சம் வேலை தாளிப்படம். ஏன்னா இதில் தாளிப்படத்தில் நம்ம பெருங்காயிலிருந்து எல்லாமே போட்டிருக்கிறோம் இல்லைங்களா. காட்டு மண்டைக்கு ஏறுதுங்க. மூத்த தொலைக்க சூப்பராக இருக்குது. வாசமே சூப்பராக இருக்குது. தாளிப்பொடகம் நமக்கு சின்ன வெங்காயம் இந்த வெயில் டைமுக்கு சேர்த்திக்கிறது சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி செஞ்சு இட்லி செஞ்சு தோசை செஞ்சு சாப்பிடுங்க. பாய் மக்கள், அடுத்த வீடியோ பார்க்கலாம்.